Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல இந்த மாதிரி ஹேண்டில் ரெண்டு வயர் யூஸ் பண்ணி உள்ளக்க வயர் இன்சர்ட் பண்ணி ஹேண்டில் எப்படி போடலாம்ன்றத பார்க்க போறோம். நான் டியூப் இன்சர்ட் பண்ணியும் நீங்க இது மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து வயர் இன்சர்ட் பண்ணி நான் போட்டுக்கறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு வயர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் 1 அடி 2 3 4 5 அடியில் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5 அடியில் 2 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுற வயர் உங்களுக்கு ஹேண்டில் வந்து எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போது போகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கார்னர்லேருந்து இந்த கார்னர்லேருந்து 3 முடிச்சு தள்ளி நம்ம வந்து ஹேண்டில் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர் போட்ட ஸ்ட்ரைட் லைனை எடுத்துகிட்டு 3 நாட் தள்ளி ஹேண்டில் போடணும். அதே மாதிரி மேலேயும் 3 இது தள்ளி 4 இது கீழே தள்ளி நம்ம வந்து ஹேண்டில் போட்டுக்கணும். சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கூடையில் கையில் வச்சுருப்பீங்க, அந்த கூடையில் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டுக்கோங்க. எப்பயுமே கூடை போடும்போது ஒரே ஒரு வயரில் மட்டும், அதாவது ஒரு நாட்டில் மட்டும் நீங்கள் வயரை இன்சர்ட் பண்ணி ஹேண்டில் போடாதீங்க. ஏன்னா நமக்கு கூட சீக்கிரமாகவே அது ஹேண்டில் வந்து வந்துடும். அதனால் 2 இது யூஸ் பண்ணி போடுங்க. ஒரு ரோல் கூட அந்த மாதிரினா பிரச்சனை கிடையாது, ஒரே நாட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கிறேன். வயரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரே அளவுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போது அடுத்த வயர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது மேலே வச்சுருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத 2க்கும் நடுவில், இந்த 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். ஜூம் பண்ணியும் காட்டுறேன், அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துடணும். இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வயர் பிட்டு வயராக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி போடுறது பிடிக்கலைன்னா நம்ம 5 அடியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 5 அடியில் வயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 4 அடி கிட்ட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுற வயர் 4 அடி கிட்ட நீங்கள் கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், திரும்ப இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அப்புறமா நல்லா ஜூம் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். நம்ம 2 வயருக்கும் நடுவில் பாருங்கள், இந்த கைப்பிடியில் இப்படி இருக்குது. இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு வயர் மட்டும் தூக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை என்ன பண்ணால் 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்துடணும். 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து அதை திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடணும். 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், கொண்டு வந்துட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வயரை எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்ப ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு போயிடணும். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்பியும் ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு போயிடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 வயரை எடுத்து 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதையே கொண்டு வந்துடுங்க. இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயர் பிடிச்சிருக்க வயரை எடுத்துகிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை எடுத்து திரும்ப ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 வயருக்கு சென்டரில் கொண்டு வந்து திரும்ப அதே சைடே கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வயரை 2 வயருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 2 வயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 வயருக்கு நடுவில் கொண்டு வந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடுறேன். இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு 2 வயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் வந்து ஈஸியாக போட்டலாம். நான் போடுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திரும்ப நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம ஏற்கனவே இந்த ஹேண்டில் மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கலாம்.
இது சிங்கிள் கலரில் இருக்கிறது புரியலைன்னா டபுள் கலர்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பொறுமையாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன், பார்த்து போட்டுட்ருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து அதே சைடு கொண்டு வந்துடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஹேண்டிலுங்க. ரெண்டு வயருக்கும் நடுவில் கொண்டு வந்து அதே சைடே கொண்டு வரணும். இதுதான் இந்த கூடையில் நம்ம போட்டுட்ருக்கிற மெத்தட். இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்கள் பிட்டு வயர் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் 3 வயர் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த 3 வயர் கம்மியாயிடுச்சுன்னா திரும்ப அடுத்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி தாங்க போடணும், ரிப்பீட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், பொறுமையாக எடுத்து காட்டிகிட்ருக்கிறேன். இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை kaitholil.com ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வயர் வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம 3 வயர் கொடுத்துருந்தோம், கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி பிட்டு வயர் அடுத்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை லைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சுற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றி மாற்றி கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு வயர் கம்மியாயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் ஒரே வயராக வந்து 4 அடி வயரை கட் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். கைப்பிடி எவ்வளோ இது வேணுமோ, தடிமன் வேணுமோ, நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன கூடையிலேருந்து பெரிய கூடை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரோல் கூடை வரைக்கும் வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வயர் மட்டும்தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறது. ஜாஸ்தியாக இன்சர்ட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி போடுங்க. நான் பாருங்கள், இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 2க்கும் சென்ட்ரு, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத இப்போது பாருங்கள். வயர் கம்மியாச்சுன்னா வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு போய் திரும்ப ரைட் ஹேண்ட் சைடே கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க kaitholil.com யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். கைத்தொழில் களஞ்சியம் யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி போட்டு முடிச்சுடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ தேவையோ, ஹைட்டு தேவையோ அவ்வளோ ஹைட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கூடைக்கு எந்த ஹைட்டு போட்டிருக்கிறீங்களோ அதே கூடைக்கு பாருங்கள், எனக்கு தேவையான ஹைட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதோட ஃபினிஷிங்கும் பார்த்துடலாம். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னருக்கு நேராக உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டு ப்ளஸ் 4வது நாட்டில் 2 பக்கமும் சொருவி விடணும். அந்த 2 பக்கமும் சொருகிறதையும் காட்டிடுறேன். அதை பார்த்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணிடுங்க. அந்த உள்ளே கொடுத்துட்டு வந்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த வயரை அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. டியூப் இன்சர்ட் பண்ணால் எப்படி கட் பண்ணி விடுவீங்களோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு டியூப் யூஸ் பண்ணி போடுறத வந்து நமக்கு ரூபி மேம் ராமேஸ்வரம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுபோல் நீங்களும் உங்களோட வீடியோஸ் எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். 2 இதுக்கும் சேர்த்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு திருப்பிட்டு உள்ள பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுறணும். பாருங்கள் ஒரு முடிச்சு போடுங்க. சாதாரணமாக நீங்கள் முடிச்சு போடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க ஒரு முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இருக்கிற எல்லா வயரையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா சொருவி விட்டுருங்க. எந்தெந்த பொசிஷனில் போகுதோ அந்தந்த பொசிஷனுக்கு சொருவி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கூடைக்கான ஹேண்டில் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கூடையோட வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நாட் போட்டாச்சு. இது எல்லாமே எந்தெந்த பொசிஷன் போகுதோ அந்தந்த பொசிஷனுக்கு சுற்றி விட்டுருங்க, சொருவி விட்டுருங்க. நம்ம எப்படி சொருவுறது அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் நமக்கு கூடைக்கான ஹேண்டில் முடிஞ்சிச்சு. இது எல்லாமே சொருவி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது நான் எல்லாமே சொருவி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எந்தெந்த பொசிஷன் போகுதோ அந்தந்த பொசிஷனுக்கு நான் சொருவி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வயர் வைக்கணும். நமக்கு வந்து ஹேண்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு வயர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி போட்டோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நாட் போட்டுட்டு சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இதையும் எந்தெந்த இடத்துல சொருவ முடியுதோ அந்த இடத்துல சொருவி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. நீட்டாக கட் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நம்ம கூடைக்கான ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹேண்டில் மாடல் வந்து ஏற்கனவே நான் சிங்கிள் கலர்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் டபுள் கலர்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் கலரில் உங்களுக்கு புரியலைன்னா டபுள் கலரில் போட்டிருக்க வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஹேண்டில் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.